16 தேர்தல்ல அதிமுக ஒன்றிணைஞ்சாதான் வெற்றி பெறும், ஆட்சி அமைக்க முடியும்னு சொல்லி ஓபிஎஸ் அவர்கள் சொல்லி வராரு. எது உங்களுக்கு எச்சா இருக்கும்னு சொல்லிட்டு வராரு. தயவு செய்து இனிமேல் இந்த கேள்வியை தவிர்த்துக்குங்க. ஏனென்றால் உச்சநீதிமன்றம் சரி, தேர்தல் ஆணையம் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எங்கள் பகுதியில் இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அனைத்து அங்கீகாரம் கொடுக்கப்பட்டு விட்டது. திரு ஓபிஎஸ் அவர்கள் அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர், கட்சியில கிடையாது. அதிமுகனா எங்க தரப்பு தான் அதிமுக. நீங்க ஒன்னா போச்சு, ரெண்டா போச்சு, மூணா போச்சு, அதெல்லாம் பேசாதீங்க தயவு செய்து. நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1% வாக்கு கூடுதலா பெற்றிருக்குது. 2019 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலை விட 2024 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1% வாக்கு அதிகம் பெற்றிருக்குது. கூட்டணி பலம் குறைவாக இருக்கின்ற அந்த நேரத்திலே அதிக வாக்குகளை பெற்ற கட்சி அதிமுக கட்சி.